வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நவீன இந்தியாவுக்கான அந்த பிரம்மாண்டமான ப்ளூ பிரிண்ட் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி தான். இது ஏதோ சாதாரண வரலாற்று பாடம் கிடையாதுங்க. ஒரு மாபெரும் தேசத்தோட அடித்தளம் எப்படி அணு அணுவா செதுக்கப்பட்டதுங்கிற சுவாரஸ்யமான கதை. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் அப்புறம் 18 நாட்கள். ஆமாங்க, நம்ம அரசியலமைப்ப முழுமையா எழுதி முடிக்க சரியா இவ்ளோ கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒரு நாள்ல நடந்த விஷயம் இல்ல. ஆனா இந்த மாபெரும் உழைப்ப புரிஞ்சுக்க நாம மறுபடியும் அந்த முதல் நாளைக்கே போகணும். சரி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் கூட்டம், அந்த ஆரம்பத்துக்கே போலாம். கொஞ்சம் அந்த நாளை மனசுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். வருஷம் 1946 டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி. சரியா காலை 11 மணிக்கு புதுதில்லியில இருக்கிற நாடாளுமன்றத்தோட பிரம்மாண்டமான சென்ட்ரல் ஹால்ல எல்லாரும் கூடியிருக்காங்க. பல வருஷ போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியா அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ஆரம்பமாகுது. ஆனா அந்த முதல் நாளோட யதார்த்தம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா பிரிவினைக்கு முந்தைய அந்த காலகட்டத்துல மொத்தம் 389 உறுப்பினர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கு நிஜமாவே கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க வெறும் 211 பேர் மட்டும்தான். ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்னு நீங்க யோசிக்கலாம். வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா அதுக்கான காரணம் இதுதான். அந்த சமயத்துல முஸ்லிம் லீக் தங்களுக்குன்னு தனியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வேணுங்கிற அரசியல் கோரிக்கைய ரொம்பவே ஸ்ட்ராங்கா முன் வச்சாங்க. அதனால இந்த முதல் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செஞ்சாங்க. எதிர்பார்த்ததை விட குறைவான உறுப்பினர்கள் வந்ததற்கு இதுதான் காரணம். அடுத்து என்ன நடந்துச்சு? இவ்ளோ பெரிய கூட்டத்தை வழிநடத்த சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணுமே, அதைத்தான் செஞ்சாங்க. உடனடியா சபையை வழிநடத்துறதுக்காக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. இவரை தலைவராக்கலான்னு முன்மொழிஞ்சது யாருன்னு பார்த்தா ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி அவங்கதான். இதை எந்த மறுப்பும் இல்லாம எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஃபேக்ட் ஒன்னு இருக்கு. இவ்ளோ பேர் இருக்கும்போது ஏன் குறிப்பா டாக்டர் சின்ஹாவை தேர்ந்தெடுக்கணும்? சிம்பிள். அந்த சபையில இருந்தவங்களிலேயே அவர்தான் வயசுல மூத்தவர். இப்படி சபையோட மூத்த உறுப்பினரை தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு அரசியல் நடைமுறை. அத அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இவரை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்தடுத்து வந்த அந்த சில வாரங்கள்ல எவ்ளோ வேகமா விஷயங்கள் நடந்துச்சுன்னு இந்த காலவரிசைய பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டிசம்பர் 9ல தொடங்கி 11 அப்புறம் 13ன்னு போய் ஜனவரி 22ல ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எட்டுறாங்க. டிசம்பர் 11ஆம் தேதி, அதாவது தற்காலிக தலைவர் நியமிக்கப்பட்ட வெறும் 2 நாள்ல சபைக்கான நிரந்தர தலைவரை அதிகாரப்பூர்வமா தேர்ந்தெடுத்துட்டாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவரா பொறுப்பேத்துக்கிட்டார். அவருக்கு துணையா ஹெச்.சி. முகர்ஜி அப்புறம் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ஆகிய 2 பேரும் துணைத் தலைவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி அடுத்ததா நடந்ததுதான் இந்தியா வரலாற்றையே தீர்மானிச்ச ஒரு முக்கியமான திருப்புமுனை. அதுதான் குறிக்கோள் தீர்மானம். டிசம்பர் 13, 1946ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க குறிக்கோள் தீர்மானத்தை தாக்கல் செஞ்சார். நம்ம அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட் இதுதான். ஜனவரி 22, 1947 அன்னைக்கு இது ஒரு மனதா ஏத்துக்கப்பட்டுச்சு. முக்கியமா இன்னைக்கு நாம பார்க்குற இந்திய அரசியலமைப்போட முகப்புரை அல்லது பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்த தீர்மானத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சிதான்னு சொல்லலாம். இப்போ போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கிற எண்கள் அடிப்படையிலான சில முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸை பார்ப்போம். கண்டிப்பா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி.என். ராவ் அவர்கள் அரசியலமைப்பு ஆலோசகரா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணார். அப்புறம் சபையில மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த முதல் கூட்டத்துல கலந்துகிட்ட பெண்களோட எண்ணிக்கை 9 மட்டும்தான். இதை நீங்க மறக்கவே கூடாது. இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட 3 வருஷமா இத்தனை பேரோட உழைப்பு தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கடைசியா ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம அரசியலமைப்போட முகப்புரைய படிக்கும்போது அந்த 1946 டிசம்பர் காலையில நாடாளுமன்றத்துல ஒலித்த அந்த முதல் குரல்களோட எதிரொலியே உங்களால உணர முடியுதா? யோசிச்சு பாருங்க.